அழைத்த போது நான் உடனே வருகிறேன் என்று தான் சொன்னேன். நான் ஒரு ஆள் இருந்தாலும் போவேன், 1000 பேர் இருந்தாலும் போவேன். ஒரு ஆள் கூப்பிட்டாலும் சத்தியத்தை பேசுவதற்காக நான் சொல்வேன். எனக்கு கூட்டம் முக்கியம் இல்லை, இடமும் முக்கியம் இல்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதுதான் எனக்கு முக்கியம். அவர்கள் தேவனை முழு இருதயமாய் தேடுகிறவர்களா, நேசிக்கிறவர்களா, அன்புதான் முக்கியமே தவிர இடமோ மனுஷரோ அழகோ பணமோ இது என் கண்ணில் பார்வையில்லை. ஏன்னா இயேசுவின் பார்வையில் அது சேருது. இந்த நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. பல்வேறு விதத்தில் கொண்டாடுறாங்க, பல்வேறு விதத்தில் கொண்டாடுறோம். நாமும் கொண்டாடுகிறோமா? அல்லது இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்ன, அந்த உயிர்த்தெழுதலினால் எனக்கு என்ன கிடைத்தது என்பதை குறித்து நாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. புதிதாய் ஒன்று நாம் பேசப்படுவதில்லை, எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது கர்த்தர் எனக்கு விளக்கி காண்பித்தபடினால் நாம் சேர்ந்து அதை தியானிப்போம். சரியா? நாம் பிரசங்கம் பண்ணுவது என்பது இல்லை, நாம் சேர்ந்து தியானிப்போம். நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அப்படி நீங்கள் பதில் சொல்லும்போது அதனுடைய உண்மை தன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு சொன்ன ஒரு வசனத்தை நம்ம வாசித்து போகிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் படிங்க. யோவான் 8:40. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். போதும். அப்போ தேவனால் உண்டானவன், இந்த உலகத்துல தேவனால் உண்டானவர்கள் அப்படி யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வசனத்தை யார், வசனத்திற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் யார்? அவ்வளவுதான். அப்போ 1000 பிரச்சனை இருந்தாலும் அவங்க தீர்வு எங்கதான் தேடுவாங்க? வசனத்தை தேடுவார். இப்போ தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அது சிங்குலரா ப்ளூரலா? அது ஒருமையா பன்மையா? அது எழுதி ஒருமைதான். அப்ப இத்தனை பேர் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு சொல்லுது? ஒரு நபருக்கு சொல்லுகிறது. எத்தனை நபருக்கு சொல்லுது? ஒரு நபருக்கு சொல்லுகிறது. அப்போ தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப நம்ம யாரா இருக்கணும்? வசனத்திற்கு செவி கொடுக்கணும். வசனம் என்ன சொல்லுது? நான் என்ன பேசுறேங்கிறது முக்கியம் இல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது. நீ யார் பேசினாலும் சரி வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்கணும். பிரியமானவர்களே, 44ஆம் வசனம் படிங்க. பாருங்க, அப்போ 2 குரூப். பிசாசானவனால் உண்டானவர்களும் இருக்கிறாங்க, தேவனால் உண்டானவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் யாரு அப்படின்னு நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணா, நான் பிரசங்கிக்கிறதுனால இல்ல, நான் பிரசங்கம் பண்றதுனால தேவனால் உண்டானவன் கிடையாது. நான் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவனா இருந்தால் நான் யாரு? அப்ப நீங்களும் யாரா இருக்கணும்? வசனம் கேட்கறது மாத்திரம் இல்ல, வசனத்திற்கு செவி கொடுக்கணும். அடுத்து வாழலாம் வேண்டாம். எல்லாரும் வாழணும் வாழணும்னு சொல்லுவாங்க, நான் வாழணும்னு சொல்ல மாட்டேன். நீ வாழவே வேண்டாம். என்ன இப்படி பேசுறாருன்னு நினைக்கல? நீ வசனத்தின்படி யாராவது வாழணும்னு சொல்லுங்க. மத்தேயு 13:21 படிங்க. 23 மத்தேயு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் கேட்கிறவனும்
உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் பலன் தருவான். இதெல்லாம் நாம் இப்ப பேசுறது யாருடைய வார்த்தை தெரியுமா? இயேசுவினுடைய வார்த்தை, இயேசுவினுடைய வார்த்தைகள். என் சொந்த வார்த்தை எதுவுமே பேசல. அப்போ வசனத்தை என்ன செய்யணும்? அடுத்து உணர வேண்டும். வசனத்தை என்ன செய்யணும்? உணரணும். அதாவது நாக்குல தேனை வச்சா நமக்கு என்ன தெரியணும்? சுவை தெரியணும். என்ன தெரியணும்? சுவை தெரியணும். சுவை தெரிந்தால் அவன் உணர்கிறான் என்று அர்த்தம். அப்போ வசனத்தை நாம் எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? பலன் உண்டு. எத்தனை சதவீதமா? அப்போ நம்ம வாழ்க்கையில பலன் வெளிப்படணும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம வசனத்தை என்ன செய்யணும்? கேட்டு உணரணும். நடக்க வேண்டாம், நீங்க உணர்ந்தால் நடப்பீங்க. அல்லேலூயா. விளங்குச்சா? நீங்க வசனத்தை உணர்ந்தால் நீங்க என்ன செய்வீங்க? சங்கீதம் 106:7 புரியும். நீங்க இந்த வசனத்தை எங்கள் பிதாக்கள் அதிசயங்களை உணராமலும் நினையாமல். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. இத அவருடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் அடுத்து உணராமலும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெண்டையும் நாம என்ன செய்யணும்? உணரணும். உணர்றோமா? உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் செய்த காரியங்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை அல்லது தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? உணர வேண்டும். நாம் என்ன செய்யணும்? உணர வேண்டும். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. தானியேல் அநேகர் விளங்குவார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை என்ன செய்யணும்? செய்தியினுடைய முடிவுல நீங்க உணர்ந்து, வசனத்தை உணர்ந்து நீங்க சொல்லணும். வசனத்தை உணர்ந்து இருக்கணும். வசனம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத 100க்கு 100 உணரணும். 99 100க்கு 100 உணரணும். ஒரு திருமணத்துல கல்யாணத்துல வரும்போது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு 99% பிடிச்சிருக்க அப்படின்னா அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரகமா இருக்கும். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்குங்களா? ஆனா அப்படி இல்ல. தேவன் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லுவீங்க. என் கணவனையோ என் மனைவியோ நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு யாரை கொடுத்திருக்காரு? ஏற்ற துணையை 100% எனக்கு. அப்ப நம்ம மைண்டை மாத்தணும். சரியா? அப்படி மனதை மாத்திரணும். அப்போ இனிமேல் நீங்க வீட்டுல போகும்போது, வீட்டுக்காரர் பார்க்கும்போது எத்தனை சதவீதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? 100%. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். எனவே அப்போ துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொள்ள வேண்டும். வசனத்தை இயேசு சொன்னார், உணரணும் உணரணும் உணரணும். தானியேல் சொல்றான், உணர்றான். அவனுக்கு யாரு? துன்மார்க்கன் உணர மாட்டான், ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்.
பிரியமானவர்களே, இந்த உணர்வு என்பது மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில. என்ன சொல்லுவாங்க, என்ன கொஞ்சமாச்சும் உணர்வே இல்லாம இருக்கானே, இவ்வளவு பேசுறோம் இவ்வளவு சொல்றோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்? உணர்வு முக்கியம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து மரித்தார். அவர் ஏன் மரித்தார் என்பதை நம்ம இன்னைக்கா உணர்ந்துக்கணும். எதுக்காக உணர்ந்துக்கணும்? நல்லா பாடுறோம், கை தட்டுறோம், எல்லாம் துதிக்கு நல்லா சொல்லலாம். ஆனா இயேசு ஏன் மரித்தார் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? அதான் என் கேள்வி. இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை 7 வார்த்தையை பேசியிருப்போம். நானும் ஒரு சபையில் போய் என்னை கூப்பிட்டாங்க, நானும் போய் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்துனேன். ஆனா இயேசு ஏன் மரித்தார் என்பதை நாம் உணர்கிறோமா? வசனத்தின்படி, இதன்படி வசனத்தின்படி அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதான் என் கேள்வி. சொல்லுங்க, யார் ஆபத்து சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னேன், டிஸ்கஷன் பிரசங்கம் அல்ல. தான் உங்களுக்கு புரியும். இயேசு ஏன் மரித்தார்? வசனம் சொல்ல முடியுமா? ரோமர் 4:25 படிங்க. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாருங்க, இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும், புரிஞ்சவங்க பதில் சொல்லணும். இயேசு எதற்காக மரித்தார்? நல்லா சொல்லுங்க. இந்த ஆன்சரே தப்பு. என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடையங்கிறது அவர் பொதுவாக எழுதியிருக்காரு. அதுதான் உணர்வு. உணர்வுனா என்ன தெரியுமா? என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். இப்போ அவர் மரித்த போது என் பாவம் எங்க போயிட்டு? அவரிடத்துல போயிடுச்சு. என் பாவம் எல்லாம் எங்க போயிடுச்சு? அவரிடத்துல போயிடுச்சு. அப்ப என்கிட்ட என்ன இல்ல? இந்த உணர்வு எத்தனை பேருக்கு? இதுதான் உண்மையான உணர்வு. அப்ப என்கிட்ட என்ன கிடையாது? அவர் அப்பனா அவர் மறைச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, கடன் கட்ட முடியல. இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என் மேல அன்பினால ஒரு லட்சம் ரூபாய் கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கடனாளியா? இல்ல. இந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த உணர்வு இன்னைக்காவது இருக்கணும், உண்மை இருந்தாவது இருக்கணும். அப்ப என்கிட்ட என்ன கிடையாது? பாவம் கிடையாது. அவர் உயிர் தெழுந்தபடியினால் நான் என்ன ஆயிட்டேன்? நான் யாரு? நான் யாரு கிடையாது. இந்த உணர்வு நமக்கு இருக்கும். இந்த உணர்வு. இதற்காகத்தான் இயேசு மரித்தார். இதற்காகத்தான் அவர் என்ன செய்தாரு? உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார் என்று பாடுவதற்காக அல்ல, நான் நீதிமானாக்கப்பட்டவேன் என்பதை உணர்வதற்காகத்தான் அவர் உயிர் தெழுந்தார். விளங்குதா? விளங்கலையா? இப்ப நீங்க யார் கிடையாது? பாவி கிடையாது. சரி, உங்களை பாவின்னு சொல்றது யார் சொல்லுவா? எனவே நீங்க யாருன்னு ஒத்துக்கிட கூடாது. நீங்க பாவின்னு ஒத்துக்கிட்டா நீங்க பாவம் செய்வீர்கள். சரியா? நீதிமான் என்பதை உணர்வீர்களானால், நல்லா கவனிக்கணும், என்ன செய்யணும்? உணர்வு. அதுதான் சொன்னார். இப்போ மத்தேயு 13:19 படிங்க. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, எதை கேட்டு? வசனத்தை. ராஜ்யத்தின் வசனம், இந்த பூமிக்குரிய வசனம் இல்ல. நான் பேசுறதுல என்ன வசனம்? பரலோக ராஜ்யத்தின் வசனம். அதை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன்
பறித்து கொள். இப்ப பிசாசு எங்க கை வைக்கிறாங்க? உங்க பேங்க் பாஸ்புக் இல்ல, பணத்துல இல்ல, அல்லது உங்க வீட்டுல இருக்க நகையே இல்ல, இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பறித்துக் கொள்கிறான். அப்போ வசனம் எவ்வளவு முக்கியமானது பிசாசுக்கு தெரியுது. ஆனா நமக்கு தெரியுதா? நமக்கு தெரியுதா? அப்ப அவன் எதுல குறிக்கோளா இருக்கான்? வசனத்தை திருடி போறது இருக்கான். அப்போ நீங்க வசனத்தை என்ன செஞ்சிட கூடாது. அப்போ அப்ப நீங்க யார் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நீதிமான், பாவி அல்ல. இது உங்க இருதயத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி 99% அல்ல, 100%. ஏன்னா இயேசு அவருடைய விழாவில் குத்தின போது என்ன வரல தெரியுமா? ரத்தமே வரல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதனால்தான் நம்ம எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு. திரும்ப உயிர்த்தெழும் போது அவர் உயிர்த்தெழுதல்னா என்ன ஆயிட்டோம்? நீதிமான். இந்த அறிவு நமக்கு இருக்கா? இந்த அறிவு, இந்த உணர்வு, இதெல்லாம் அறிவும் உணர்வும் எப்போதும் இருக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்த நோக்கமே தான், இயேசு மரித்தனுடைய நோக்கமே தான். என் பாவத்திற்காக மரித்தார், நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். அப்புறம் எழுப்பப்பட்டதினால நான் என்ன ஆயிட்டேன்? ஆதாம் பாவம் செய்தான். எப்படி? அவன் பழம் சாப்பிட்டதுனால நம்மளா என்ன ஆயிட்டோம்? ஆதாம் சாப்பிட்ட பழத்துக்கே அவ்வளவு வேல்யூ இருக்கும்னா, இயேசு சிந்திய ரத்தத்திற்கும் இயேசுடைய உயிர்த்ததற்கும் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. சும்மா கைதட்டப்படாது, உணர்ந்து கைதட்டணும். அது சினிமா கொடியை கட்டி மாதிரி போயிருப்பாரு. அப்போ நீங்க போனா நான் யார் என்ற தைரியம் இருக்கணும், நீதிமான் என்ற தைரியம். நீங்க நீதிமான் என்ற தைரியத்தோடு வாழ்வதை பார்ப்பதற்காக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனா அநேக வேளையில் நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நான் யாரு? பாவி. நீங்க பாவி பாவின்னு ஜெபம் பண்ண அறிக்கை செய்ய நீங்க என்னத்தான் செய்ய போறீங்கன்னு அர்த்தம்? பாவம் செய்யணும்னா உங்க வாயில முதல்ல என்ன வைக்கணும்? பாவின்னு சொல்ல வைக்கணும். பாவின்னு சொல்ல வச்சுட்டா நீங்க என்ன செஞ்சிடலாம்? நம்ம பாவி தானே, அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? ஆனா நீதிமான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களால பாவம் செய்ய முடியாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்ப பாவத்திற்கு என்ன இல்லை? வல்லமை இல்லை. பாவத்திற்கு என்ன இல்லை? வல்லமை. நீங்க பாவத்தை ஜெயிக்கணும்னு வசனம் சொல்லல, அவர் ஜெயித்ததை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் ரொம்ப எளிதாக நம்ம கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 15 10. அப்போஸ்தலர் 15 பாருங்க. அப்போ சுமக்க மாட்டாததை ஜனங்கள் மேல என்ன செய்யக்கூடாது? சுமத்தக்கூடாது. அப்படி சுமத்தினோம்னா யாரை சோதிக்கிறோம்? கர்த்தரையே சோதிக்கிறோம் என்று பேதுரு சொன்னார். எனவே 7ஆம் வசனத்துல படிங்க பார்ப்போம். பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் எப்படி சுத்தமாகிறது? வசனத்தை விசுவாசிக்கும் போது நம்முடைய இருதயம் என்னமாகிறது? சுத்தமாகிறது. நீங்க உங்க இருதயத்தை சுத்தமாக்குறதுக்கு வசனம் மட்டும்தான். சுவிசேஷ வசனத்தை கேட்கும் போது உங்களுடைய இருதயம் என்னது? சுத்தமாகிறது.
அப்போ இப்ப வசன வாஸ்தம் ரோமர் 4:25 என்ன வாஸ்தம்? அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்படுவதற்காக. அப்போ அவர் ஏன் மரித்தார் என்றால் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். அவர் உயிர்த்தெழுந்து நான் என்ன ஆயிட்டேன்? இந்த அறிவு எத்தனை வருது? இந்த அறிவு 24 hours இருக்கும். வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். தூங்கும் போதும் இருக்கணும். நீ கடைக்கு போதும் இருக்கணும். என்ன வேலைக்கு போனாலும் நீங்க யாரும் இந்த அறிவு இருக்கணும். நீதிமான். நீதிமான் எப்படி நீதிமான்? நான் நீதிமானாய் நடந்ததுனால் நீதிமான் அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்து என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் உயிர்த்தெழுந்ததினால் என்ன ஆயிட்டேன்? இதை நீங்கள் உணர வேண்டும். நீங்க இதை உணர விடாதபடி பிசாசு செஞ்சிட்டோம்னா அவன் கண்ட்ரோல்ல எல்லாம் விட்டுருவான். நீங்க பாருங்க, துதிங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா உங்களுக்கு என்ன கான்சியஸ் மட்டும் கொடுக்க மாட்டான். நீதிமான் என்ற அந்த நிலைப்பாட்டை கொடுக்காம ஜனங்களை அப்படியே ஏமாத்தி வச்சிருக்கான். எப்படி பிரியமானவர்களே, அப்போ 6வது அதிகாரம் 1 சொல்ல முடியும். அப்போ 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:1. சாரி 5:1. இவ்விதமாக எப்படி? மேல சொன்னபடி இயேசுவினுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் பட்டு பட்டு பட்டு. அப்ப என்னது? முடிஞ்சிச்சா முடியலையா? நமக்கு தெரியுதா? இதை உணர வேண்டும். இதை நாம் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை நாம் உணரும் போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிசாசு முதல்ல பறந்துடுவான். முதல்ல யார் பறந்துடுவா? பிசாசு பறந்துடுவான். பிசாசு பறந்துட்டோம்னா அவன் வியாபாரம்லாம் போயிடும். உங்க வாழ்க்கையில பாவ சிந்தனை போயிடும், பாவ எண்ணம் போயிடும். ஏன்னா நீங்க யாரு? நீதிமான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம். அப்ப நம்மளாம் யாரு? சிங்க குட்டிகள். யாரு? சிங்க குட்டி. தாழ்ச்சியடைந்து பட்டினி இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. எனவே இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இதை நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அதற்காகத்தான் அவர் விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் நமக்கு என்ன இருக்கு? அப்ப அவர் நம்ம மேல எப்படி இல்ல? கோபமா இல்ல, இப்படி அருவாளை வச்சுக்கிட்டு அவர் இல்ல, சமாதானமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? சமாதானமா இருக்கிறார். பாருங்க, அப்ப பிதா எப்படி நம்ம மேல இருக்கிறார்? இப்படி நம்ம பாக்குறோமா? காலையில இருந்து ஜோம் பண்ண சும்மா ஜோம் பண்ணக்கூடாது. பிதா என்னை இப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற உறவோடு உணர்வோடு நீங்க என்ன செய்யணும்? சும்மா ஜெபிக்கிறதுக்கும் இந்த வசனத்தை உணர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சரியா? வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கும் செக்கில் கையெழுத்து போடுறதுக்கும் இல்லையா? செக் புக்ல கையெழுத்து பண்ணுங்க. சும்மா கண்ட இடத்துல இப்ப சோர்ல கையெழுத்து போட்டு வச்சிருப்பான், பேப்பர்ல கையெழுத்து. செக் புக்ல கையெழுத்து. செக் புக் வசனம் தான். நீங்க இந்த வசனத்துல கையெழுத்து போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசாசு பறந்துடுவாங்க. நீங்க ஐஸ்வர்யவான். தெரியுமா உங்களுக்கு? வசனத்தை எங்களவுக்கு எழுதி நீங்க அது கீழே கையெழுத்து போட்டு சுதந்திரிக்கிறோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை அனுபவிக்க முடியும். எனவே வசனம் சொல்லுகிறது, நான் யார் கிடையாது அப்போ தெரியுமா? பாவி கிடையாது, நான் நீதி. இப்போ நீங்க ஜெபிக்கும் பொழுது, அப்பா உம்முடைய ரத்தத்தினா உம்முடைய உயிர்த்தெழுதலினால என்னை நீதிமான ஆக்கி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு அப்படின்னு சொல்லு. பிசாசு சொல்லணும், பிசாசே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினால நான் யாரா மாறிட்டேன். அதுக்கு அவனுக்கு என்ன வேலை? அவன் துரத்தே வேண்டாம், போயிடுவான்.
துரத்தவேண்டா பிரியமானவர்களே, இந்த அறிவை ஏற்படுத்த விடாதபடிதான் பிசாசு செஞ்சுட்டான் ஜனங்களுக்கு. நான் யார் என்ற அறிவு இல்லை, உணர்வும் இல்லை. அப்போ நீங்க யார் என்பதை உணர வேண்டும், அறிய வேண்டுமானால் சிலுவையை நோக்கி. அதனால்தான் பவுல் சொன்னார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையில எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஒன்றுமே பாக்கி இல்ல. என்னை நீதிமானாக்கினது அவருடைய உயிர் தெழுது. அப்போ நீ எதை உணரணும்? இந்த நமக்கு ஈஸ்டர் கொண்டாட்டம் இல்ல, என்னாலும் ஈஸ்டர். உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஈஸ்டர், நமக்கெல்லாம் என்னாலும் ஈஸ்டர் தான். அப்போ என்னாலும் குட் ஃப்ரைடே தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த நிலைப்பாட்டில் நம்ம எப்போதும் இருக்கணும், எப்போதும் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கணும். 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் வருது, முதல்வராக இருந்தார், ஆகுமா ஆக மாட்டோமா, கருத்துக்கள் என்ன சொல்லி கேட்டலேனும், நம்ம கேட்க வேண்டாம், இங்கே படித்தா போதும், இங்கே படித்தா போதும். அது என்னதான் சொல்லுது? இனியே நீதிமான் தான் சொல்லுது. இந்த உணர்வு உங்களுக்கு இந்த நாளில் உண்டாகும். இது மாறுமா? மாறாது. மாறுமா? எப்படி மாறும்? அப்ப நான் நீதிமான் என்ற இந்த நிலைப்பாடு என்ன செய்யாது? மாறவே மாறாது. இதை நீங்க நம்ப வேண்டும். என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொன்னார், சமாரிய ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. வேத வசனத்தை நாம என்ன செய்யணும்? சோசியார் நான் நம்புறாங்க, நம்புறாங்களா இல்லையா? ஆனா வசனத்தை அந்த அளவுக்கு கிறிஸ்தவங்க நம்புறாங்களா? நீதிமான்னு சொல்லியிருக்கு, யாராவது நம்புறாங்களா? நீதிமான்னு சொல்லியிருக்க, நம்புறாங்களா? அப்ப இது நம்பிட்டீங்கன்னா நீங்க யார்கிட்ட போவீங்க? எந்த மனுஷன்ட்டு நீங்க போங்க. அடுத்தாப்புல நீங்க உங்களால சும்மா இருக்க முடியாது, நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்வீங்க? அதுதான் சுவிசேஷம். அதுதான் பவுல் சொன்னார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோர் எழுப்பப்பட்டவர் என்று. நல்லா படிங்க. யாராவது ஒரு தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். என்ன செய்? நினைத்துக்கொள். நல்லா பாருங்க, நினைத்துக்கொள். மறந்துடாதன்னு அர்த்தம். கரெக்டா? மறந்துடாத, எப்போதுமே நினைச்சுக்கொள். எப்படி? என் சாதியின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அப்போ இதை எப்போதும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில பிறந்தாரு, அவர் என் பாவத்தெல்லாம் சிலுவையில சுமந்தாரு, உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்தாருன்னா நான் யாரு? இதை மறந்துடாத, இதை நினைத்துக்கொள். பாருங்க, இதை நினைத்துக்கொள். இதை நினைச்சுக்கிறது எத்தனை இருக்காங்க? பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது அப்படிலாம். ஆனா நான் யாரு? நீதிமான்கிற நினைப்பு உனக்கு இருக்கும்னா உனக்கு பாவ சிந்தனையே என்ன செய்யாது? வராது. உன் ஸ்டேட்டஸ் வேற மாதிரி போயிட்டுனா எப்படி? நீ ஒரு ஐஸ்வர்யவான் பிள்ளை அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா நீ பிச்சைக்காரத்தனமா நடந்துக்கிறவே மாட்டார். உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு தகுந்தபடிதான் உன் நடை, உடை, பாவனை எல்லாம் இருக்கும். சரியா? விளக்குதான் விளங்கலையா? அப்ப நீங்க யாருங்கிறத மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் சிலுவையில சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அதற்கு தாங்க பிதா அனுப்பினார். இதற்குத்தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆதாம் மூலமா எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் எந்த மனுஷனாலும் நீதிமானா முடியல. தாவீது ஜெபம் பண்ணான், ஆண்டவரே என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார், நான் துர்க்குணத்தில் உருவானேன். இப்படி இவன் புராணத்தையே பாடினான். ஆனா இயேசு அப்படி சொல்லல. நான் பிதாவினிடத்துல வந்தேன், நான் திரும்ப எங்க போறேன்? பிதாவுக்கு போறேன். நான் எதுக்கு வந்தேன்னா உங்க எல்லாரையும் உங்க பாவத்தை நான் சுமந்து தீர்த்து விட்டு
என்னுடைய உயிர்த்தெழுதலினால் நான் உங்களை என்ன செய்ய போறேன்? நீதிமான். நீதிமானாக்க போறேன் அப்படின்னு அவர் ஆக்கிட்டாரு. இதை உணர்ந்தவர்களும் இதை அறிந்தவர்களும் இதை நினைத்து கொண்டே இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தா அவர் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் உங்களுக்கு. நீங்க இதை நினைத்து கொண்டிருக்கும் போது அவர் உங்களை என்ன செய்வாரு? நினைத்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ உங்க நினைவும் அவருடைய நினைவும் எப்படி இருக்கும்? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்களும் அவரும், அவர் உங்களை நினைக்க, நீங்கள் அவரை நினைக்க. ஒரு நாள் இதுதான் காலையில் ஆண்டவர் கேட்டார். நான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சிலுவையில நீ என்ன நினைத்தி? சிலுவையில தொங்கும்போது என்ன நினைத்து? இதெல்லாம் இந்த சத்தியங்கள்லாம் தெரியுதுக்கு முன்னாடி, இந்த சத்தியங்கள்லாம் தெரியுதுக்கு முன்னாடி ஒரு நாள் அந்த ஒரு சிலுவையில நீங்க என்ன நினைச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை தந்தார். என்னன்னா, நான் உன்னை நினைத்தேன் அப்படின்னா, நான் உன்னை நினைத்தேன். ஒரு டெலிவரி வார்டில் கொண்டு போய் ஒரு நிறைமாத கற்பத்தை பிரசவிக்கிறதுக்காக போயிருக்கும்போது அவ சிந்தையில் என்ன இருக்கும்? பிள்ளையை பெற்றெடுக்க போகிறோம். இதற்காக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறோம். அதுதான் எப்போ அந்த பிள்ளை என்ன செய்யும்? பிறக்கும். அவளுக்கு அந்த பெயின் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. நல்ல ட்ரெஸ் அப்படி பிடிச்சிருவாங்க, உனக்கு நல்ல சேலை எடுத்து வரமாட்டாங்க, நல்ல சாப்பாடு, இப்படி அவங்களுக்கு சிறந்ததெல்லாம் கொடுங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க? எனக்கு இந்த பிள்ளை எப்படா பெற்றெடுப்போம். அதே மாதிரி தான் அவர் என்னை நினைத்தார், உங்களையும் நினைத்தார் சிலுவையில. எவ்வளவு அருமையான ஒரு சிலாய்க்கும். இதை நீங்கள் உணரும் போது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணம், அதனால் உயிர்த்தெழுதல், இந்த இதை நம்ம வாழ்நாளெல்லாம் தியானிக்கணும். இப்போ வாழ்நாளெல்லாம் தியானிக்கணும். இன்னைக்கு பொதுவா இந்த லென்த் டேஸ்ல 40 நாள் அதுக்கு தான் அந்த காலகட்டத்தில் உபவாசம் இருந்து தியானிச்சுட்டு மற்ற நாட்களில் மற்ற. ஆனா உங்க வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் இதை தியானிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறதை காண்பார்கள். செய்திருக்கிறதை காண்பீர்கள். இனிமேல்லாம் ஒரு ஒன்றும் செய்ய போறது எப்படின்னா, எல்லாம் முடிஞ்சு எப்படின்னா, இந்த பூமியில ஆதாமை சிருஷ்டித்த போது ஆதாமுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டா உண்டாந்தாரு? இல்ல, எல்லாமே உண்டாக்கிட்டு தான் ஆதாம் உண்டாக்கி. அதே மாதிரி நம்மை ரட்சித்த தேவன் நம்மை நீதிமானாக்கி இந்த நீதிமானுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உண்டாக்கிட்டு தான் உங்களை ரட்சித்து இருக்கிறார். எவ்வளவு நல்ல பிதா! இப்படி நம்ம பார்த்திருக்குமா? நம்ம என்ன நினைக்கும்? ஆண்டவரே எனக்கு இதை தாரும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அதை மட்டும் சொல்லிட்டே இருங்க, இல்லாத பத்தி பேசாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். எனவே இந்த உயிர்த்தெழுதல்னால நான் என்ன இருக்கோம்? அப்ப நம்ம யார் கிடையாது? வாயை திறந்து சொல்லுங்க, யார் கிடையாது? பாவின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பாவம் செய்ய போறீங்கன்னு அர்த்தம். என்ன செய்ய போறீங்க? நீதிமான். நீங்க பாட்டு மட்டும் வாயில படிச்சா மட்டும் போதாது, உங்க இருதயத்தில் அதை என்ன செய்யணும்? ஒரு பாடல் உண்டு, நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தினால நீதி. அதை நாம் உணர்ந்து பிசாசுடைய வேலை தெரியுமா? உணர விடாதபடி செய்வான். எது செய்வான்? வசனத்தை உணர விடாதபடி செய்வான். அப்போ நீங்க இனிமேல் படிக்கும் போதெல்லாம், வசனத்தை படிக்கும் போது என்ன செய்யணும்? உணர வேண்டும். வசனத்தை என்ன செய்யணும்? உணர வேண்டும். அப்ப உணரும் போது உங்க வாழ்க்கையில பெரிய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன ஆயிட்டோம்? நீதிமானாக. அப்ப பிதாவை எப்படி பார்க்கிறார்? நம்ம அப்படி பார்க்கமா? பார்க்கமா? நம்மளே அப்படி பார்க்க மாட்டோம்.
ஒன்னா நம்பர் பாவி, அடுத்தவனும் பிரதான பாவி. அவன் என்னை விட மோசமான பாவி. என்னைக்கு உங்க பார்வை என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், என் ஊழிய சகோதரனை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இந்த பார்வை வருமானால் ஐக்கியம் எப்படி இருக்கும்? ஏசப்பாவோட இருக்கு. இல்லைன்னா எல்லாம் வாயில இருக்கும், ஆனா உள்ளத்துல இருக்காது. உள்ளத்துல இருக்காது. ஆனா இது மாறணும்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்ததையும் அவர் உயிர்த்தெழுந்ததையும் விசுவாசிக்கணும். இந்த ரெண்டை மட்டும் நீ விசுவாசித்தா போதும். அவர் மரித்ததையும் உயிர்த்தெழுந்தனால உனக்கு என்ன கிடைச்சதுங்கிறத உணர்த்து. இப்ப நான் பெற்றதை என் மனைவிக்கு சொல்லி, என் மனைவியும் கர்த்தர் உன்னை இப்படித்தான் பார்க்கிறார், என் பிள்ளைகளையும் இப்படித்தான் பார்க்கிறார் அப்படிங்கிற பார்வை புதிதாக்கப்பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், பிரிமணம். இல்லைன்னா இவரும் பாவி அவனும் பாவி, ரெண்டு பாவி இருந்தா என்ன ஆகும்? எனவே சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்ம என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். அப்ப நம்ம யாரு கிடையாது, வெளியில போனோம்னே இதை மறந்துருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் யார் தான்? நீதிமான் தான். இந்த உணர்வுல நீங்க வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும், பேசணும். உடனே என்ன செய்யணும்? பேசணும். பிரியமானவர்களே, அதைத்தான் பவுல் சொன்னார், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அப்போ என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசித்து, சரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் இல்லையா? இது உண்மையா, விசுவாசமா, நம்பிக்கையா? நல்லா கேட்டு பாருங்க, புரிஞ்சு போச்சு. இயேசு மரித்தது உயிர்த்தெழுந்தது உண்மையா, விசுவாசமா, நம்பிக்கையா? நீங்க விசுவாசி காட்டலும் ரோமர் 3:3 படிங்க. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன? அப்போ அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மை என்ன செய்யாது? அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மைனா நான் நீதிமான் என்பதும் விளங்குச்சா விளங்கலையா? அப்ப நீங்க யார் கிடையாது, இங்கதான் கை வைக்கணும். உங்க மனதை செலுத்த வேண்டியது எங்கதான்? நான் யார் கிடையாது, பாவி கிடையாது, நான் நீதிமான். இயேசு உயிர்த்தெழுந்தார், அது உண்மை. நான் நம்பாட்டலுமே அதான் உண்மை. நீ விசுவாசிக்காட்டலும் தான் உண்மை. அதே மாதிரி நான் நீதிமான் என்பதும் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? அப்போ நீங்க எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கும். இல்லாட்ட ஜெபம் கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? சந்தேகமாவே இருக்கும். சந்தேகப்படுற ஒன்னையுமே என்ன செய்ய முடியாது, ஒன்னையும் பெற முடியாது. சந்தேகப்பட்டா 1% சந்தேகப்பட்டா கூட நீங்க ஒன்னையுமே என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இப்ப நீதிமான் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்புறதுனால நீதிமானா, நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டதை நம்புகிறீர்களா? நாம் நீதிமான் ஆக்கப்பட்டதை நம்புகிறோமே தவிர நாம் நம்புகிறதுனால நீதிமான் இல்ல. நல்லா விளங்கிக்கணும். சரியா? நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நம்புறதுனால நான் இருக்கேன் இல்ல. இதே மாதிரி தான் கர்த்தர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தபடினா நான் யாரு? இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் இதை வச்சுதான் நீங்க ஜெபிக்கணும், இதை வச்சுதான் பைபிள் படிக்கணும், இதை வச்சுதான் பேசணும். எல்லாமே இதுல தான் வரணும். ஏன்னா இதற்காகத்தான் அப்போஸ்தலர் உயிரை கொடுத்தார்கள். அதனாலதான் சொன்னாரு 2 தீமோத்தேயு 2:8-9 படிங்க. தாவீதின் சிந்தனையில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். ஏன் மரித்தான், ஏன் உயிர்த்தெழுந்தான், இதை நினைச்சுக்கிட்டே இரு. இத இயேசு தான் சொன்னாரு, இதை மறந்துடாத அப்படிங்கிறதான். இதை வந்து என்ன செய்யுங்க. அடுத்து இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான்
அப்ப பவுல் களவாண்டா ஃபீல் பண்ணாரு. இல்ல, சுவிசேஷத்தின் நிமித்தம். எந்த சுவிசேஷம்? நீதிமான் என்கிற சுவிசேஷம். புரியுதா? இயேசு கிறிஸ்து மரித்தபடினால் உன் பாவம் போயிட்டு நீ நீதிமானாக்கப்பட்டு விட்டாய். இதை பிரசங்கித்தாரு. இதை பிரமாணக்காரர்கள் பிடிச்சுக்கிட்டு பிடிச்சவங்க கொண்டு விட்டாங்க. நியாய பிரமாணக்காரங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நீ மோசையின் பிரமாணத்தின்படி நடந்தா மட்டும்தான் யாராக முடியும்? நீதிமானாக முடியும். அதாவது வந்து அப்போஸ்தலர் 13:39 படிங்க. அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே விசுவாசிக்கிறவன் எவனும் இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. உங்களுக்கு என்ன சொல்லிருக்கு? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? தெரிந்திருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டாயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். மோசே நியாய பிரமாணத்துல நீதிமானாக முடியாது. இவரை விசுவாசிக்கிறதுனால நீ என்ன முடியும்? இது தெரிஞ்சிருக்கணும். நீ இது தெரியாம நீ எது தெரிஞ்சாலும் பிரச்சனை. அது வந்து ஒண்ணுக்கு பொறுக்க ஆகாதுன்னு தெளிவா இருக்கா இல்லையா? புரிஞ்சா புரியலையா? அப்ப மோசே நியாய பிரமாணத்துல நினைச்ச முடியாது, நீதிமானாகவே முடியாது. ஆனா இவரை விசுவாசித்து அவர் சிலுவையில எனக்காக எல்லாத்தையும் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் என்று உங்களுக்கு தெரிந்து. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, இயேசுவின் மரணத்தின் மூலமாய் என் பாவமெல்லாம் போயிடுச்சு, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டேன். இது தெரிஞ்சிருக்கணும். நான் யார் கிடையாதப்பா, பாவி அல்ல. நான் பாவி அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா டாஸ்மாக் போக மாட்டான். கெட்ட வார்த்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ய மாட்டான். அப்ப ஏன் செய்யறான்? நீதிமான் என்பதை அறியாததினால். நீதிமான் என்பதை அறியாது இருக்கிறபடினால். அதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் 26 17 18 படியும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 26 ஊழியக்காரனாகவும் ஏற்படுத்துகிறதற்காக. அப்போ ஆண்டவர் ஒருத்தன் ஊழியக்காரனா ஏற்படுத்தினாரு. என்ன எப்படியும் ஏற்படுத்துவாரு? சாட்சியாவும் நிறுத்துவார். ஊழியக்காரனை ஏற்படுத்தினாரு, அவனை எப்படி ஏற்படுத்துவாரு? சாட்சியாவும் ஏற்படுத்துவார். அடுத்து, உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும். பாருங்க, இவனை எங்க இருந்து விடுதலையாக்கல அப்படின்னா, இவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கல. சுய ஜனம், அந்நிய ஜனம். அதாவது சுய ஜனம்னா அந்த யூத ஜனம், அந்த நியாயப்பிரமாண போதனை, அதுல இருந்து இவனை விடுதலையாக்குகிறார். அதுல இருந்து நீ இப்படி எல்லாம் நடந்தா தான் நீதிமானாக முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்து விடுதலையாக்கி, புறஜாதி அந்நிய ஜனம், அவங்க கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது பலி செலுத்தணும், இப்படி விரதம் இருக்கணும், அது மூலமா தான் என்ன செய்ய பரிசுத்தமாக முடியும். அந்த மைண்ட் செட் இருந்து விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசம் என்ன கிடைக்கு? என்ன சுதந்திரம்? பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் ஒளியினிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். அப்போ இவங்க என்ன செய்யணும்? போய் என்ன செய்யணும்? வசனத்துல இருக்கு, கரெக்டா சொல்லுவோம். என்ன செய்யணும்? கண்களை திறக்கும் பொருட்டு. அப்ப என்ன செய்யணும்? அப்ப கண்ணை திறந்துட்டா அடுத்து இவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்வான். சரியா? அவன் சாத்தானுடைய அதிகாரத்துல இருக்க மாட்டான். அவன் எல்லாம் போயிடும்.
பரிசுத்தம் ஆக்கப்பட்ட ஆயிரம் இல்ல, ஆக்கப்பட்டவன் தான் சொல்லு. அர்த்தவாசம் தானியேல் 12:10. வெண்மையாக்கப்பட்டு, வெண்மை ஆகி அல்ல, வெண்மையாக்கப்பட்டு இதை உணர்வார்கள். அவங்க தான் ஞானிகள். அவங்க யாரு? தான் இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தினால என் பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது, அவர் உயிர்த்தெழுதலினால நான் என்ன ஆக்கப்பட்டு விட்டேன். இதுதாங்க. இந்த அறிவு இல்லாம, இந்த உணர்வு இல்லாம, இந்த புரிதல் இல்லாம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுவோம்? சரியா? அப்போ இந்த வசனத்தை நான் முதல்ல வாசித்தது போல, தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்போ இந்த வசனங்களுக்கு நீங்க செவி கொடுக்க நம்முடைய சாயல் மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய சாயல் மாறிக்கொண்டே இருக்கும். இங்க அதுக்கு தான் பிசாசான இந்த பைபிளை படிக்க விடாததுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளோ பண்ண வேதத்தை படிக்க கூடாத அளவுக்கு செல்போன் நோண்டு, செல்போன் நல்லா நோண்டு, டிவியை பாரு. எப்படி நான் சொல்லேன், டிவி பார்க்குறது பாவம்லாம் சொல்லல, உனக்குள்ள என் சொத்தை நீ இழந்துருவ, உனக்குரிய சொத்தை இழந்துருவ, உனக்குள்ள ராஜ்யத்தை நீ பாவம்லாம் சொல்ல மாட்டேன், உனக்குரிய உரிமையை நீ இழந்துருவ. உன் உரிமையை இழந்துட்டு நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உரிமை இழந்து நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இளையகுமாரன் திரும்ப வந்தான். இளையகுமாரன் திரும்ப வந்த உடனே அவ அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த போது அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க, அடுத்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு, சொத்துல பங்குண்டா கொடுக்கல. என்னல பங்கு கிடையாது, சொத்துல பங்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நல்லா சாப்பிட்டுக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், வீட்டுல வேலை செஞ்சுக்கலாம். ஆனா சொத்துல என்ன முடியாது, பங்கு இருக்க முடியாது. இளைய மூத்த வந்த உடனே என்ன சொன்னா தெரியுமா? அவனை எல்லாம் உன்னுடைய தான் சொல்லாத, நம்முடைய சொல்ல எல்லாம் அவங்க சொல்லாத. ஆனா சொத்து யாருக்கு கொடுக்க முடியாது. இதே மாதிரி தான் நீங்க நீதிமான் என்பதை அறிந்து வாழ்ந்தீர்களால் எல்லா சொத்தும் முடியாது. உங்களுக்கு பிசாசின் மேலும் அதிகாரம் உண்டு, இந்த உலகத்தின் மேலும் அதிகாரம் உண்டு, மாம்சத்தின் மேலும் அதிகாரம் உண்டு. இப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல உலகமெல்லாம் கொண்டாடினாலும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில பெரிய ஒரு தரிசனம் உண்டாகும், பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பார்க்கணும். இப்படியே 10 படி அவருடைய மரணம் இல்லாமல் என்ன கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலையும் மரணத்தையும் என்ன செய்யாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தம் நமக்கு எப்படி கிடைச்சு? அந்த சரீரம் பலியிடப்பட்ட போது ஒரே தரம். அப்ப நான் என்ன ஆயிட்டேன்? எத்தனை பேருக்கு இந்த இது புரியுது? இப்ப நான் யாரு கிடையாது, என்ன கிடையாது. இது ஒன் டைம் செட்டில்மெண்ட். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றபடி நீங்கள் நடப்பீர்கள். சரியா? ஒருத்தருக்கு 100 ரூபாய் செக் போட்டு கையில் கொடுத்துருக்காரு, வாங்கியிருக்காரு. ஒருத்தர் 1 கோடி ரூபாய் செக் போட்டு கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காரு, ஒருத்தர் வாங்கியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு 100 ரூபாய் செக் வாங்கி போறாரு ஒரே ஆள்கிட்ட, இன்னொரு ஆள்கிட்ட அதே செக்கில் இன்னொரு செக்கில் கொடுத்தாரு. 1 கோடிக்கு செக் கொடுத்து யார் ரொம்ப கவனமா நடப்பான்? அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின் நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன். அப்ப அதுக்கு ஏற்றபடி அவன் என்ன செய்வான், நடப்பான். அது எங்க பிரச்சனை? அப்போ புரிதல்ல பிரச்சனை. அவன் பாவம் செய்வானா? அவன் 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறான், எப்படி கவனமா போவானோ அதே போல காலங்களான பரிசுத்தமா வாழணும்னாலும் பரிசுத்தமாக முடியாதுன்னா இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டதினால் பரிசுத்தமாக்கப்பட்டதினால் அவ்வளவு ஜாக்கிரதையா அவன் என்ன செய்வான்,
வாழ்வான். வாழ்வான் பிரியமான இது எவ்வளவு பெரிய ஸ்லாய்க்கு. எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு சொல்லிட்டுருவோம் இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு அடுத்த வருஷம் படிங்க 14 படிங்க 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால எத்தனை பலியினால? ஒரே பலியினால என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணிருக்காரு? பரிசுத்தமாக்குனாரு. என் பாவத்தை நான் சிலுவையில் சுமந்தாரு, பரிசுத்தமாக்குனாரு. என்ன பண்ணிருக்காரு? பூரணமாக்க. அப்போ பிதா நம்ம எப்படி பாக்குறாரு? பூரண அளவுள்ளவர்களை. இப்படி நீங்க உங்களை பாருங்க. பிதா உங்களை எப்படி பாக்குறாரோ அழகுள்ளவர்களாய் பார்க்கிறார். உங்கள்கிட்ட என்ன இல்ல? பாவமே இல்லை. இப்படி நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்க உங்களை நீங்க இப்படி பார்க்கணும். மத்தவங்களை அப்படி பார்க்க கூடாது. அப்படி பார்க்கும்போது நீங்க மத்தவங்களை நீங்க அப்படி எப்படி செய்வீங்க? நமக்கு எனக்கு சித்தப்பட்ட ரத்தம் தான். அப்ப இந்த புரிதல் வந்தால் இதற்கு ஏற்றபடி நம்முடைய நடக்கை என்ன செய்யும்? இருக்கும். சொல்லுவாங்க பணம் வந்த உடனே ஆளுடைய நடக்கை எனக்கு பணமே மாத்தணும்னா இயேசு ரத்தம் மாட்டாதா? சரியா? இந்த மாற்றத்தை தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. இந்த மாற்றத்தை பரலோகம் எதிர்பார்க்கிறது. சரி 14 வருஷம் என்ன படிச்சோம்? ஒரே பலியினால நல்லா கவனிக்கணும். என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எப்படி பண்ணிருக்காரு? அப்ப நான் என்றென்றைக்கும் நான் என்றென்றைக்கும் யாரு? அல்லேலூயா. இதுதான் பிதா என்னை குறித்து பார்க்கிற பார்வை. அடுத்த வசனம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு வேற என்னங்க வேணும்? வேற என்ன சாட்சி வேணும்? வேற என்ன சாட்சி வேணும்? பரிசுத்த ஆவியானவர் என்ன சாட்சி சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன சாட்சி சொல்கிறார்? என்றென்றைக்கும் என்னை பூரணப்படுத்தப்பட்டவன் என்று யார்கிட்ட சாட்சி சொல்றாருமா? பிசாசு சொல்றாரு. பிசாசு சொல்றாரு முதல்ல பாரு. அடுத்து பிதாட்ட சொல்றாரு. பிதாட்டையும் சொல்கிறாரு, பிசாசையும் சொல்றாரு. இத உங்க காது கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனா நான் பாவிதாண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? அவர்தான் துக்கப்பட்டார். சாட்சி கொடுக்க மாட்டாருன்றவங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறது யார்தான்? இது விசுவாசியாமல் இருக்கும் போது நாம் யாரை துக்கப்படுத்துகிறோம்? பரிசுத்த ஆவியானவரை. அப்ப நீங்க விசுவாசிக்கும் போது நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துகிறீர்கள்? தேவனை, பரிசுத்த ஆவியானவரை, இயேசு கிறிஸ்துவை. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நான் யார் கிடையாது, எல்லா கிடைத்தையும் கொடுத்து ஒரே பலியினால என்ன பண்ணிருக்காரு? பூரணப்படுத்திருக்காரு. கொலோசியர் 2:10 படிங்க. கொலோசியர் 2:10. கொலோசியருக்கு என்ன துரைத்தனம்? சகல துரைத்தனங்களுக்கும். பாருங்க அவர் யாரு? சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் அவருக்குள் எப்படி இருக்கோம்? பிதா எப்படி பார்க்கிறாரு? இது விசுவாசிக்குமா? இத விசுவாசிக்கவங்களுக்கு பேர் தான் விசுவாசின்னு பைபிள் சொல்லுதுன்னு நான் நம்புறேன். சரியா? 2:10. இத யாரெல்லாம் உண்மையிலே விசுவாசிக்காங்களோ அவங்க தான் யாரு? அவங்க தான் விசுவாசி. அவங்க தான் யாரு அப்படின்னு பைபிளே எழுதிருக்கு.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். விளங்குதா விளங்கலையா? ஏதோ வசனமா ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கீங்களா? விளங்குதா? பைபிள் சொல்லுறது 15 1 2 3 எதை? அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்ப பவுல் திரும்ப திரும்ப தெரியப்படுத்தின சுவிசேஷத்தை மறுபடியும் பேசிட்டாரு. நம்மளாம் என்ன செய்வோம்? ஒரு தடவை சொல்லிட்டு மறுபடியும் மறுவாரம் பிரசங்கம் பண்ணா இன்னும் அந்த போன வாரம் பிரசங்கம் பண்ண இந்த வாரம் பிரசங்கம் பண்ண இல்லையா? அதே பிரசங்கத்தை மறுபடியுமா? மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதை ஏற்றுக்கொண்டு அப்ப அந்த பிரசங்கத்துல என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். இன்னைக்கு கேட்டேன்னா இந்த செய்தியில் நீங்க என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். அடுத்து நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் பவுல் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அப்போ பவுல் பிரசங்கித்தபடி நீங்க கை கொண்டா மட்டும்தான் ரட்சிக்கப்படுவீங்க. இல்லாட்ட நீங்க ரட்சிக்கப்படும் நினைச்சுக்கிட்டு கள்ளநோட்டு வச்சிருந்த மாதிரி இருக்கும். அப்போ புரியுதா உங்களுக்கு? அதுதான் அவர் மறுபடியும் பிரசங்கம் பண்றாரு. மறுபடியும் எதைத்தான் பிரசங்கம் பண்றாரு? என்ன பண்றாருன்னா படிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் பாருங்க. நான் அடைந்துட்டேன். நான் உங்களுக்கு இதுதான் பிரதானமா சொல்லியிருக்கேன். சொல்றா? ஒப்புவித்தது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அல்லேலூயா. அப்ப வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா என் பாவமெல்லாம் என்ன போயிடுச்சு? அவர்கிட்ட போயிடுச்சு. உயிர்த்தெழுந்து நான் என்ன ஆயிட்டேன்? இதைத்தான் நான் மறுபடியும் சொல்லுவேன் அப்படின்னு பவுல் சொல்றேன். அப்போ இதை திறந்தாச்சுன்னா அவங்க இதை விட்டு பிள்ளை போகும்போது எப்படி போவாங்க? கிடைக்குமோ ஜெபம் பண்ணா? ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரா? இந்த சந்தேகம்லாம் போயிடும். ஏன் ஜெபத்தை கேட்காம? ஏன்னா சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, கிருபையை, இதுதாங்க கிருபை. இதுதான் கிருபை. இந்த கிருபையை நீங்க அனுபவிக்கணும். இந்த கிருபை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். கிருபை என்பது அனுபவிக்க வேண்டிய ஒன்று. சரியா? கிருபைன்னு பாட்டு படிப்பதில்லை, இது அனுபவிக்க வேண்டும். ஏன்னா யோவான் 1:16 எப்படி எழுதியிருக்கு? யோவான் சுவிசேஷம் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை. இது நம்ம பங்கு என்ன இருக்கா? நம்ம பங்கு. சரி, இவ்வளவு நேரம் வாசித்தமே, இதுல ஏதாவது நம்ம பங்கு இருக்கா? ஏற்றுக்கொள்றதா நம்ம பங்கு. விசுவாசித்து துதிப்பது மட்டும்தான் ஒண்ணு வேலை, வேற ஒரு வேலையும் உங்களுக்கு கிடையாது. விசுவாசித்து துதிப்பது மட்டும்தான் நம்ம வேலை. எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எப்படி தெரியுமா? ரெபேக்கா ஈசாக்கு வீட்டுக்கு வந்தபோது ரெபேக்காவுக்கு நகை போட்டதே இல்லை. அவ போட்டு வந்தாளா? வேலைக்காரன் கொடுத்தாங்க. வேலைக்காரன் தான். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அவன் என்ன செஞ்ச தெரியுமா? ஈசாக்க கண்ட உடனே எதை விட்டு இறங்கிட்டா? குதிரையை விட்டு, கழுதையை விட்டு, ஒட்டகத்தை விட்டு இறங்கிட்டா. இந்த தாழ்வை மட்டும் அவரை பார்த்தபோது, ஆண்டவரே, சாஷ்டாங்கமாய் விழுந்து ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறீரே, என்னை நீதிமானாக்கி இருக்கிறீரே, என்னை பூரணமாய் மாற்றி இருக்கிறீரே, என்னை பரிபூர்ணமாய் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க இடைவிடாமல் துதிக்க 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 துதிக்க
இதை உணர்ந்து நாம் வாசித்தது போல ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது அவன் எட்டு போயிட்டான். அப்போ இந்த வசனங்களை நீங்க உணர்ந்து 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 அவரை துதிக்க 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 என் பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். கண்ணீரோடு உள்ளம் உடைந்தவனாக இதை சொல்லுவாரு ஏசாயா 66 கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு எப்படி சிறுமைப்பட்டு பழைய ஏற்பாட்டிலே சொல்றார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. இந்த வசனத்தை நடுங்கி விசுவாசித்து, ஆண்டவரே என்னை கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததினால் என்னை நீதிமானாக்கினீரே, என்னை பூரணவனாய் மாற்றினீரே, என்னை பரிபூர்ணவனாய் மாற்றினீரே, உம்முடைய பரிபூர்ணத்தினால் நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க தனியா ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? தனியா ஜெபம் பண்ணணும். இதை வச்சு, இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிதான கிருபை, ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் விடுதலை, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்ப்போம். இப்படி இதெல்லாம் இது நமக்கு எப்படி கிடைச்சுன்னா, இயேசு உயிர்த்தெழுந்ததினால் கிடைக்கும். இப்படி அவர் மரித்ததினால் மாத்திரம் இல்ல, அவர் மரித்ததினால் அவருடைய பாவமெல்லாம் போச்சு. அவர் உயிர்த்ததினால் இந்த வன்மம் நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்டோம், பூர்ணமாக்கப்பட்டோம், பரிபூர்ணமாக இருக்கிறோம். அப்போ அப்படியே நீங்க உங்களை பாருங்க பார்ப்போம். அப்படியே நீங்கள் உங்களை பாருங்க, கிறிஸ்து உங்களை பார்க்கிற வண்ணமாய் நீங்கள் பாருங்கள். அப்படியே மற்றவங்களையும் பாருங்க. இது சொல்லுங்க, இதுதாங்க சுவிசேஷம். இதுதான் என்னது? சுவிசேஷம், நற்செய்தி. இது வந்து நற்செய்தி. இந்த நற்செய்தியை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் இதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பேதர் சொல்கிறார், களங்கமில்லாத எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். வாஞ்சையா. அது யாரை போல? புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இந்த வசனத்தின் மீது நாம் வாஞ்சையாக இருந்து இதை விசுவாசித்து அறிக்கை செய்து ஆவியில நொறுங்குண்டு அவரை நோக்கி பார்ப்போமானால் நம்ம வாழ்க்கை மாறுவது மாத்திரம் இல்ல, அநேகர் வருவார்கள். திரளான ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. இதை நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். கர்த்தர்தாமே வரலாற்றில் இப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்று சபையாய் அனுபவித்து பிறருக்கு கொடுக்க கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.